அதேமாரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான வரிகள் அது. இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து, ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார். அதேமாரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதுலேயே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க, சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்களை நான் நினைப்பேன். அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறை மெயினாக. அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க, அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கோம் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பற்றின விமர்சனங்களை ரொம்ப அழகாக எழுதுவீங்க, உண்மையாக. அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க. அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பத்திரிகை ஆசிரியர்களோட நிறைய பேர் நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க. அது எல்லாருமே நம்ம நம்பணும். ஸோ இந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க, அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இங்கே கன்னி மட்டுமே கன்னி கிடையாது, இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க. நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கன்னிமார்கள் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. என்னுடைய கேமராமேன் கன்னி, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி, என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி, நான் கன்னி. எங்கள் இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாயம்மான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த லொக்கேஷன், இது எல்லாமே கன்னிகள் தான். ஏன்னா அது புதுசாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா, இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார். பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழி எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷ்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே அது ஆட்கொள்ளும்.